ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு விஷயத்தை அமைதியாக அழகாக சொல்கிறது ஒன்று, இன்னொன்று கமாண்ட் பண்ணுறது, ஆர்டர் பண்ணுறது. இப்போ இந்த கீப் குவைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அமைதியாக இரு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஆர்டர் பண்ணுறது, சத்தம் போடுறது, இந்த மாதிரி சொல்லலாம். கீப் குவைட். இதுவே ஒரு ரெக்வெஸ்ட்டாக சொன்னோன்னா ப்ளீஸ் கீப் குவைட். ஓகே, ப்ளீஸ் கீப் குவைட். டோன்ட் டாக், பேசாத. கைண்ட்லி டூ நாட் டாக். ரொம்ப பெரியவங்களாக உட்காந்துருக்காங்க, அவங்ககிட்ட பேச வேண்டாம்னு சொல்லணும். அப்போ இந்த மாதிரி சொல்லலாம், கைண்ட்லி டு நாட் டாக். ஓகே, டோன்ட் ப்ளே ஒயில் ஐ ஆம் ஒர்க்கிங். நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப விளையாடாத. டோன்ட் ப்ளே ஒயில் ஐ ஆம் ஒர்க்கிங். இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் இஃப் யூ ஸ்டாப் பிளேயிங். இது ஃபார்மலாக ஜென்டலாக இருக்குது. இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் இஃப் யூ ஸ்டாப் பிளேயிங். எனக்கு நீங்கள் ப்ளே பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிங்கன்னா உதவியாக இருக்கும். டோன்ட் கோ எனிவேர், எங்கேயும் போகாத. ப்ளீஸ் டு நாட் கோ எனிவேர். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். டூ யுவர் ஒர்க். உன்னுடைய வேலையை பார். டூ யுவர் ஒர்க். கைண்ட்லி டூ யுவர் ஒர்க். இது ரெஸ்பெக்டாக சொல்கிறது, ஒரு கனிவாக சொல்கிறது. கம்ப்ளீட் யுவர் ஹோம் ஒர்க். உன்னுடைய ஹோம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணு. இட் இஸ் குட் டு கம்ப்ளீட் யுவர் ஹோம் ஒர்க். உன்னுடைய ஹோம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது நல்ல விஷயம், நல்லது. இட் இஸ் குட் டு கம்ப்ளீட் யுவர் ஹோம் ஒர்க். ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் டு கால் மீ. உன் ஃப்ரெண்டை எனக்கு கூப்பிட சொல்லு. ஐ வாண்ட் டு டாக் டு யுவர் ஃப்ரெண்ட். உன் ஃப்ரெண்ட்டை நான் பேசணும், நான் பேச விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு டாக் டு யுவர் ஃப்ரெண்ட். ஒர்க் ஃபாஸ்ட். வேகமாக வேலையை பாரு. ப்ளீஸ் ஒர்க் ஃபாஸ்ட். ஓப்பன் தி விண்டோஸ். விண்டோஸை ஓப்பன் பண்ணு. ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோஸ். ப்ளீஸ், கைண்ட்லி இந்த வார்த்தைகளை சேர்க்குறோம் பாருங்க. பேக் யுவர் திங்ஸ். திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு. கைண்ட்லி பேக் யுவர் திங்ஸ். ஹரி அப் அப்படின்னா வேகமா அப்படின்னு அர்த்தம். ஹரி அப், மெதுவாக பண்ணிகிட்டு இருக்க, வேகமா. ஹரி அப். ப்ளீஸ் பி ஹரி. இந்த பி ஹரி அது பாருங்கள், அது ஃபார்மலாக சொல்கிறது. ப்ளீஸ் பி ஹரி. டோன்ட் லுக் எனிவேர். எங்கேயும் பார்க்காத. ப்ராக்டிஸ் வெல். கைண்ட்லி ப்ராக்டிஸ் அண்ட் கான்சன்ட்ரேட் ஹியர். எங்கேயும் பார்க்காம இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குட் யூ ஹெல்ப் மீ. ரொம்ப ரெஸ்பெக்டாக கேட்குறது. எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, எனக்கு உதவி செய்ய முடியுமா. ஹெல்ப் மீ அப்படிங்கிறது நார்மல், எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. கேன் யூ டேர்ன் அப் த வேல்யூம். சவுண்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா. டேர்ன் அப் த வேல்யூம் அப்படிங்கிறது டைரெக்டாக சொல்கிறது. ப்ளீஸ் கிவ் மீ ₹100. கிவ் மீ ₹100. கைண்ட்லி கால் மீ லேட்டர். கால் மீ லேட்டர், அப்புறம் கூப்பிடு. கால் மீ லேட்டர். கேன் ஐ பே பை கார்டு. இந்த கேன், குட் அது எல்லாமே ஃபார்மலாக யூஸ் பண்ணுறது. ஓகே, ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி. கேன், குட். அதில் குட் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப மரியாதையாக சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். குட். குட் யூ ஸ்பெல் யுவர் நேம். உங்கள் நேம் சொல்கிறீங்க, அது என்னுடைய ஸ்பெல்லிங் சொல்ல முடியுமா. குட் யூ ஸ்பெல் யுவர் நேம். கேன் ஹீ டெலிவர் ஆஃப்டர் 6 PM. 6 மணிக்கு அப்புறம் டெலிவர் பண்ண முடியுமா அவரால். கேன் ஹீ டெலிவர் ஆஃப்டர் 6 PM. ஆஸ்க் ஹிம். ஆஸ்க் ஹிம்னா அவர்கிட்ட சொல்லு. ஆஸ்க் ஹிம் டு டெலிவர் ஆஃப்டர் 6. 6 மணிக்கு அப்புறம் டெலிவர் பண்ண சொல்லு. ஓகே. கேன் யூ பை மீ எ புக். எனக்கு ஒரு புக் வாங்கி கொடுக்க முடியுமா. பை எ புக் ஃபார் மீ. இதை எனக்காக செய்ய முடியுமா. வில் யூ டூ திஸ் ஃபார் மீ. டூ திஸ் ஃபார் மீ அப்படின்னா எனக்காக செய் அப்படின்னு அர்த்தம். வில் யூ டூ திஸ் ஃபார் மீனா ரெக்வெஸ்ட் பண்ணுறது. வுட் யூ கிவ் தட். எனக்கு கொடுக்க முடியுமா, அதை கொடுக்க முடியுமா. வுட் யூ கிவ் தட். குட் ஐ ஸ்பீக் டு ஹிம். நான் அவர்கிட்ட பேச முடியுமா. குட் ஐ ஸ்பீக் டு ஹிம். கேன் யூ கிவ் மீ எ பென். ஸோ இதெல்லாமே ரெஸ்பெக்டாக சொல்கிறது. டேக் யுவர் திங்ஸ். டேக் யுவர் கார் ஃப்ரம் ஹியர். டேக் ஹிஸ் பேக் டு. இந்த மாதிரியான வாக்கியங்கள் எல்லாமே ஆர்டர் பண்ணுற மாதிரி, இல்லை கமாண்ட் பண்ணுற மாதிரி. இதுக்கு கேன், குட் சேர்த்திங்கன்னா ஃபார்மலாக கேட்குற மாதிரி. கேன் யூ டேக் யுவர் திங்ஸ். குட் யூ பார்க் யுவர் கார் தேர். காரை அங்கே பார்க் பண்ண முடியுமா. கேன் யூ டேக் ஹிஸ் பேக் டு. அவரோட பேக்கையும் சேர்த்து எடுத்துக்கிற முடியுமா. இப்போ இந்த வாக்கியங்களை குட், கேன் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். ஸ்பீக் லவுட்லி. ஸ்பீக் டு யுவர் டீச்சர் இமீடியட்லி. டோன்ட் ஸ்பீக் லவுட்லி. கேன் யூ ஸ்பீக் டு ஹிம். குட் யூ ஸ்பீக் லவுட்லி. கேன் யூ ஸ்பீக் டு. ஓகே. ஸோ இந்த கேன், குட், அதில் குட் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறது. மோர் ஓவர் அது ஃபார்மலும் கூட. ஃபார்மலாக பேசுகிறதுக்கு குட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் கமாண்ட் எப்படி பண்ணுறது, ரெஸ்பெக்டாக எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஃபார்மலாக எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோவில் வேறு கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.